11ஆம் அத்தியாயம் 53வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்திகி. நாகம் வேதேன தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவ விதோ திருஷ்டம் திருஷ்டவான் அசிமாம் யதா. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜெய். உமது தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ கடும் தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல. என்னை உள்ளபடி உணர்வதற்கு இந்த வழிகள் உதவாது. பொருளுரை: கிருஷ்ணர் தமது பெற்றோரான தேவகி வசுதேவரின் முன்பு முதலில் 4 கரங்களை உடைய உருவத்தில் தோன்றினார். பின்னர் 2 கரங்களையுடைய உருவத்திற்கு தம்மை மாற்றிக்கொண்டார். நாத்திகர்களாலும் பக்தி தொண்டு அற்றவர்களாலும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏட்டுக்கல்வியில் பட்டம் பெறுவதற்காகவும் இலக்கண அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் வேத இலக்கியங்களை படிப்பவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. கோவிலுக்கு சென்று சடங்கினை போன்று வழிபாடு செய்பவர்களாலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் கோவிலுக்கு விஜயம் செய்யலாம், ஆனால் கிருஷ்ணரை உள்ளபடி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இது பின்வரும் ஸ்லோகத்தில் கிருஷ்ணராலேயே விளக்கப்படுகின்றது. ஹரி ஹரி போல். சோ சூப்பரா பகவான் சொல்லிட்டாரு, உங்களோட தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் நீ பெருசா வேதங்களை படிக்கிறனாலயோ கடும் தவம் செய்யறனாலயோ தானம் கொடுக்கறனாலயோ வழிபாடு செய்யறனாலயோ புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா என்னைய புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வழிகள் உதவாது. கிருஷ்ணா சொல்றாரு, அவரை நீ இந்த மாதிரி என்ன பண்ணீங்கனாலும் அவரை புரிஞ்சுக்க முடியாது. பகவான் இதற்கும் அப்பாற்பட்டவர். சோ இதுதான் பகவத்கீதை. நீங்க டீப்பா படிக்க 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 உங்களுக்கு என்ன புரியும்னா, கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியாது. அந்த உண்மைதான் புரியும். கிருஷ்ணர் நம்மளுடைய சிந்தனை சக்திக்கும் அப்பாற்பட்டவர். நான் எல்லா வேத இலக்கியங்களையும் நான் கரைச்சு குடிச்சிட்டேன், அப்ப கிருஷ்ணாவை நான் புரிஞ்சுக்க முடியுமான்னா கிருஷ்ணா சொல்லிட்டாரு, முடியாது. ஆக்சுவலா சைத்தன்ய சரிதாமிர்தம் ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் காலையில சிஸ்டர் கிளாஸ்ல. அப்போ ஒரு ஒரு இது வந்துச்சு. என்னன்னா, ஒரு பிராமணா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு வெறும் பால் பழம் 2 தான். அவர் வேற எதுவுமே சாப்பிடுறது இல்ல. இந்த மாதிரி கடும் விரதம் அந்த மாதிரி இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலா மகாபிரபுவோடைய அந்த சங்கீர்த்தனம் நைட் நடக்குது இல்லையா, ஸ்ரீவாஸ் தாகுரா வீட்டுல நடக்கும். அங்க யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க, உள்ளுக்குள்ள யாருமே போக முடியாது. இவருக்கு ரொம்ப ஆசை அதுல கலந்துக்கணும்ட்டு. சரின்ட்டு ஸ்ரீவாஸ் தாகூர் போய் கெஞ்சுறாரு. அவர் சரி பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இவரை உள்ள கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிடுறாரு, நீ உள்ள இரு அப்படின்ட்டு. அப்போ பகவான் வழக்கம் போல வந்து ஹரே கிருஷ்ணா சங்கீர்த்தனம் பண்றாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு எப்பவும் இருக்கிற அந்த எக்ஸ்டசி வரல, நீ யாரையாவது இங்க ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு ஸ்ரீவாஸ் தாகூர். அப்போ அவர் சொல்ற, அப்போ வேற வழி இல்லை இல்லையா, இவரு பரமாத்மா, இவருக்கா தெரியாது. சோ அவர் உள்ள இருந்தவரை கூப்பிட்டு வர்றாரு. அப்ப சொல்றாரு, இந்த பிராமணா கடும் தவம் பண்ணி, அதாவது வெறும் பால் பழம் தான் சாப்பிடுறாரு அப்படின்னையும் பகவானுக்கு பயங்கர கோவம் வந்துரும். அப்ப சொல்றாரு, இதனாலலாம் நீ என்கிட்ட வந்துட முடியாது. வெறும் நீ பால் பழம் மட்டும் சாப்பிட்டினால என்கிட்ட வந்துட முடியாது. என்கிட்ட வர்றதுக்கு ஒரே ஒரு தகுதி என்னன்னா என்னதுங்க? பக்தி, லவ், பகவான் மேல அன்பு. நீ வெறும் நான் இவ்வளவு கடுமையான தவம் இருக்கேன் அப்படின்னா, நீ பகவான் மேல அன்பை வளர்த்துக்கல அப்படின்னா அதுல என்ன பிரயோஜனம் கேட்கிறாரு. இந்த பால் பழம் இருந்து நீ மட்டும் சாப்பிட்டு நீ இருக்கக்கூடிய அந்த தவம், அதுல என்ன பிரயோஜனம்? பகவான் மேல அன்பு வளர்த்துக்காம, நான் எனக்கே எல்லாமே தெரியும், நான் பெரிய என்ன சொல்றது, நான் தபஸ்வி அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல நான் இந்த வேத இலக்கியங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டேன், எனக்கு இதுல இல்ல, எனக்கு தெரியாத விஷயமே இல்ல, அதுல எதுலயுமே கிருஷ்ணா பத்தி மென்ஷன் பண்ணல, இப்படி எல்லாம் பேசி சுத்துறவங்களா இருக்காங்க. ஆனால் ஆனால் நம்ம ஆச்சாரியாஸ் தெளிவா கொடுக்கறாங்க, 4 வேதங்களிலும் பகவான் கிருஷ்ணர் தாங்கிறது தெளிவா இருக்கு.
அத வந்து புரிஞ்சுக்க தெரியல. அத அவங்க கரெக்ட்டா படிக்கல. ஏன்னா சமஸ்கிருதமே வந்து அந்த மொழியே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப டெக்னிக்கலான லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா? 12 வருஷம் ஆகும் சமஸ்கிருதம் படிக்கவே. சோ அந்த வேதங்களின் அந்தம் வந்து வேதாந்த சூத்திரம். அந்த வேதாந்த சூத்திரத்துல ஃபர்ஸ்ட் லைனே வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தான். சரிங்களா? சோ பகவான் கிருஷ்ணர வந்து பகவான்னு ஒத்துக்கவே முடியாதவங்க, அவங்க எப்படி வந்து கிருஷ்ண பிரேமை அடைய முடியும்? கிருஷ்ணாவே அந்த மாரி தான் நெறைய பேர் பகவத்கீதைக்கும் பிரபுபாத் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அவர் ஆக்சுவலா யுஎஸ் கொண்டு போறதுக்காக தேடினப்ப கூட பகவத்கீதைக்கு உரை எழுதினது ஒரு ஒரு அறிஞர். அவருமே வந்து கரெக்ட்டா எழுதல. அவரோட இதுமே வந்து அது ஓரளவுக்கு கரெக்ட்டா இருந்ததுன்னு பிரபுபாத் சொன்னாரு. ஆனா, அவருமே பகவான் கிருஷ்ணர் வந்து அவர்தான் பகவான் அப்படிங்கிறத அவர் வந்து ஒத்துக்காம எழுதியிருந்தார். சோ அந்த மாரி பகவத்கீதையை நம்ம படிக்கிறப்போ, நமக்கு வந்து அதுல எந்த விதமான நன்மையும் நடக்காது. பிரபுபாத் சொல்லுவாரு, ஷூட்டிங் த எம்ப்டி புல்லட் அப்படிம்பாரு. அப்படின்னா, ஒரு துப்பாக்கியில குண்டே இல்லாம சுடுற மாரியாம். சோ எனக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா, எனக்கு கொஞ்சமாச்சும் பக்தி இருந்தா தான் நான் அத உங்களுக்கு குடுக்க முடியும். வெறும் எனக்கு பக்தி இல்லாம, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாம நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கும் நல்லது நடக்காது, உங்களுக்கும் நல்லது நடக்காது. இல்லைங்களா? சோ சோ உள்ள சொல்லிக் குடுக்கிறவங்களுக்கும் அந்த பக்தி இருக்கணும். அப்பதான் கேட்கிறவங்களுக்கு அந்த பக்தி போகும். சோ எதனால பகவத்கீதைய அந்த சீட பரம்பரையில வர்றவங்கள்ட்ட மட்டும் கத்துக்குங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க தான் அந்த ஆச்சாரியாஸ் குடுக்கறது உள்ளது உள்ளவாறே நமக்கு குடுப்பாங்க. அப்பதான் நமக்குள்ள அந்த பக்தி செடி வந்து வளரும். பிரபுபாதர் 10ஆம் அத்தியாயத்துல குடுத்திருப்பாரு. பக்திங்கிறது ஒரு செடி. அந்த செடிக்கு வந்து நீங்க தண்ணி ஊத்தி நீங்க வளர்த்துனீங்கன்னா, அது வளரும். இல்லன்னா அது என்ன ஆயிரும்? வாஞ்சிவிடும். அதுதான். இப்போ நீங்க எல்லாமே இப்ப நாம ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி உள்ள வந்தீங்கன்னா, 18 நாள் 18 அத்தியாயம். அது வழியா தான் வந்தீங்க. இல்லைங்களா? தொடர்ந்து 2 வருஷமா? எத்தன வருஷமா தச்சு கேட்டீங்க? 2 வருஷமா? 4 வருஷம் ஆயிடுச்சு மேலே மாதாஜி. 4 வருஷம். 21ல ஜாயின் டைம்ல பண்ணேன். 4க்கு மேல ஆயிடுச்சு. 21ல 4 4 வருஷத்துக்கு மேல. வருஷம். ஓ மை காட்! சோ அதுக்கப்புறம் நாங்க இந்த ஃபாலோ அப் கிளாஸும் வந்தீங்க. அப்புறம் இப்ப நம்ம கிளாஸ் வந்துட்டு இருக்கீங்க. அது இல்லாம நெறைய கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களோட வந்தவங்க எல்லாரும் இப்ப உங்களோட டிராவல் பண்றாங்களா? பாருங்க. நிறைய பேர் வந்தாங்க, யாருமே காணோம். எண்ணி ஒரு 10 பேரு இல்லைங்களா? தொடர்ந்து நீங்க வரீங்க. சோ மறுபடியும் மித்தவங்கலாம் அப்படியே கரைஞ்சு காணாமயே போயிட்டாங்க. எங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. சோ எல்லாராலயும்லாம் வந்து அந்த மாரி பக்தி செடிக்கு யார் அந்த நீர் விட்டு வளர்த்துறாங்களோ, அவங்களுக்கு தான் பக்தி தேவி வந்து வளருவாங்க. நீங்க வந்து விடாம வந்து இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறனால தான், நீங்க வந்து பக்தியில உங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல நீங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. முன்னுக்கு வராம இல்ல. 4 வருஷமா கிளாஸ் கேட்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, நெறைய பேர் பிரசாதமா சாப்பிடுறீங்க. அப்படிதானே? கண்டிப்பா. ஆமா பிரசாதம் தான் மாதாஜி. வெரி நைஸ். மாதாஜி. எஸ். சோ இது எல்லாமே வந்து இந்த பக்தி செடி நீங்க வளர்த்துனதுனால தான். நெறைய பேர் வந்து மாதாஜி மாதாஜி நீங்க அதான் நிறைய இந்த குழந்தைங்களை 2 வருஷமா நீங்க பக்தி வேத போட்டு வளர்த்துறீங்க மாதாஜி நீங்க. மாதாஜி, இது நான் அதாவது நீங்க யூசுவலாவே பாருங்களேன். நம்ம பகவத்கீதையை படிக்க படிக்க நமக்கு என்ன தோணும்னா, பிரபுபாத் நமக்கு இவ்ளோ நல்லது பண்ணியிருக்காரு. நாம திருப்பி ஏதாவது இந்த மூவ்மெண்ட்டுக்கு பண்ணணும். ம். இல்லைங்களா? பகவத்கீதை, மாதாஜி பாகவதம் நீங்க அதெல்லாம் படிக்க நீங்க ஒரு சாரி மாதாஜி, நீங்க ப்ரே பண்ண சொன்னீங்கல்ல, அப்ப நான் அதான் அந்த மாதாஜிங்க அந்த குழந்தைங்களுக்கு விதைச்சு விடுறாங்க, அது நல்லா வளர்ந்து வரணும் சரி. அப்படின்னு தான் ப்ரே பண்ணேன் மாதாஜி. தேங்க்யூ. அதுதான் நான் ப்ரே தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. பண்ணேன். So, உங்களோட எல்லாரோட Hare பிரேயர்ஸ் நான் உண்மையிலேயே வந்து அதாங்க மாதாஜி. நம்ம எப்பவுமே அந்த நம்ம பிரபுபாத் புக்ஸ் படிக்கிறப்போ நம்ம யூசுவலா எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகும். இத கண்டிப்பா இது எல்லாருக்கும் குடுக்கணும். நாம ஏதாவது ஒண்ணு அவருக்கு திருப்பி செய்யணும். பிரபுபாத் வந்து இப்ப இல்ல. பட் அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா இவர் இவ்ளோ பெரிய விஷயம் நமக்கு குடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் நாங்கலாம் இனிஷியலா நாங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனோம். அதனாலதான் திருப்பி நம்ம வந்து ஏதாவது அந்த மூவ்மெண்ட்க்கு நம்ம செய்யணும். மக்களுக்கு வந்து இந்த பிரபுபாத்தோட இந்த மெசேஜ கொண்டு போய் சேர்த்தணும். இதுதான் மாதாஜி உண்மையில எனக்கு என் சிஸ்டருக்குலாம் எங்களோட மோட்டிவே இதுதான். பிரபுபாத் இவ்ளோ ஒரு பொக்கிஷத்த குடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாருக்கும் கொண்டு போகணும். சோ அதுக்கு வந்து அவங்க வந்து இப்பதான் சிஸ்டர் சொன்னாங்க. நான் இந்த குழந்தைங்களுக்கு என்னுடைய 9 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ யூஸ் பண்ணி உள்ள புஷ் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க மாதாஜி. எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ் பசங்க. சரிங்களா?
அவங்களுக்குலாம் வந்து கொஞ்ச நேரம் தான் போர் அடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேம்ஸ், இனிஷியலா ஒரு கேம்ஸ் வைக்கிறது, அப்புறம் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கீர்த்தன் வந்தனையும் ஹரே கிருஷ்ணா கீர்த்தன், அப்புறம் கேம்ஸ், அப்புறம் கிளாஸ், நடுவுல வந்து ஜூஸ் பிரேக் விட்டு திருப்பி வந்து ஒரு சின்ன கேம்ஸ் வச்சு மறுபடியும் கிளாஸ், திருப்பி 12:30க்கு லஞ்ச், திருப்பி வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கிராஃப்ட் 2 to 3 வந்து கிராஃப்ட் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒய்ஃப், அவங்க அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து கிராஃப்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த 10 மணில இருந்து அந்த 3 மணி வரையும் அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்றதுக்கு நாங்க வந்து அது ஒரு அவ்வளோ திறமை தேவைப்பட்டதுங்க மாதாஜி. சும்மா சொல்லக்கூடாது. என் சிஸ்டர் வந்து அப்படியே, அதாவது ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா அவ்வளவுதான். நாங்க இப்படி போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு வரக்குள்ள ஒரு பையன் ஓடி வந்து சொன்னான், பாதி குழந்தைங்க சாப்பிட்டு இருக்குது, பாதி உள்ள இருக்கு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டான். ஒருத்தன் வந்து சொல்றான், ஒருத்தன் சோஃபா மேல ஏறி குதிக்கிறான். அந்த மாதிரி என்ன வேணா பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணி சின்ன பசங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். சின்ன குழந்தைங்க வந்து அந்த ஏசில இருந்து தண்ணி ஒழுகும் இல்லைங்களா, அதை போய் பிடிச்சி இப்படி விளையாடு, கண் கொத்தி பாம்பாட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு மாதாஜி. அப்பா எனக்கு வந்து 5 நாள் அப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு அவ சொன்னா, என்னோட 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு கொஞ்சம் கிருஷ்ணா கான்சியஸ் உள்ள புஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. சோ இது வந்து அவங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகும் ஏதோ ஒரு கட்டத்துல. இப்போ டீனேஜுக்கு வரப்போ, இல்ல அவங்க லைஃப்ல பெரிய ஆளா வரப்போ, கண்டிப்பா அந்த விதை வந்து நீங்க மாதாஜி சொன்ன மாதிரி அந்த விதை வந்து முளைச்சு வரும். இது ஃபாலோ அப் கிளாஸ் ஏதாவது நெக்ஸ்ட் இயர் பண்ணுவீங்களா மாதாஜி? அதாவது என்னன்னா, இப்ப நாங்க நடுவுல ஒரு வாட்டி வின்டர் கேம்ப்னு கூட போட்டோம். ஒரு நாள் அப்படி சம்மர்ல வந்து 5 நாள், வின்டர் ஒரு நாள் அப்படி போட்டோம். இப்ப அடுத்தது அதான் கேட்டுட்டு இருக்கேன் சிஸ்டர். அதாவது ரெகுலராவே வைக்கலாங்க மாதாஜி. என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா திருப்பி இந்த கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கிளாஸ் அனுப்பணும், மியூசிக் கிளாஸ் அனுப்பணும், ஒரு நாள் கூட அந்த குழந்தைங்களை ஃப்ரீயா விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சண்டேனா அந்த குழந்தைங்க அலறுது, எனக்கு ஒரு நாள் தான் நான் ஃப்ரீ, டைம் இல்ல. இப்ப வளர்மதி மாதாஜியோட பேத்தியே அவ்வளவு நல்லா வந்துட்டு இருந்தா, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு விட பண்ணிட்டாங்க. கேட்டு பாருங்க. அவளே வரமாட்டேன்னு அடம் முடிச்சிட்டாங்க மாதாஜி. அவங்க அம்மா கெஞ்சி, நான் கெஞ்சி வரமாட்டேன்ட்டாங்க மாதாஜி. நானே சொல்லிட்டேன் அவங்க அம்மாவை, அவளையே சொல்லணும் குழந்தைன்னு, அடம் பிடிச்சு வரமாட்டேன்ட்டா. ஓ இல்ல, அவங்க வந்து கேட்டா மியூசிக் கிளாஸ் அனுப்புறோம், ஏதோ ஒரு ரீசன் சொல்றாங்க மாதாஜி. ஆக்சுவலா ஃபாலோ அப் கிளாஸ் வச்சா ரொம்ப நல்லது. அவளே அடம் பிடிச்சு அந்த கிளாஸ் போகணும், இது போகணும், இதுக்கு போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டாங்க. அதான் அப்புறம் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. அப்ப நாங்க ஆன்லைன்ல வச்சப்போ அவ நல்லா வந்துட்டு இருந்தா, நல்லா இருந்தா, ஆக்டிவா இருப்பா. அதுக்கே நாங்க பக்கத்துல உட்காந்து நானும் அவளும் அவங்க பொண்ணும் உட்காந்து சொல்லி ஏதாவது பண்ணிட்டே இருப்போம், அவளை என்கரேஜ் பண்ணிட்டே உட்கார வைப்போம். அதான் புரிஞ்சானே வந்துரும். இங்க வந்த குழந்தைங்களா அவங்க இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க. என்னன்னா பேரண்ட்ஸ்க்கு புரியாது இல்லைங்களா, இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாது. அதனால வெவ்வேறு கிளாஸ் விடுறோம் அப்படின்றாங்க. சோ அதுவும் இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆவது அந்த குழந்தைங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்ப தான் பேசிட்டு இருந்தோம். ஃபாலோ அப் வச்சாதான் இல்லையா அவங்க மறந்துடுவாங்க இல்லைங்களா. நம்ம டெய்லி நாம படிக்கிறவங்களுக்கே அது ஆனா அவங்க குழந்தையா இருக்கிறதுனால கொஞ்சம் பிக்கப் ஆயிடும் மாதாஜி. அதான் தங்கச்சி சொன்ன, செம்ம ஷ்ரூடு இந்த குழந்தைங்க, டக்கு டக்கு டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. நமக்குலாம் அந்த வயசுல ஒண்ணுமே புரியல, அதான் நினைச்சேன். மரமண்டே இருந்திருப்ப மாட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஷார்ப்பு, சரி ஷார்ப்பு, சரி ஷூடு மாதாஜி. இப்ப எஜுகேஷன்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுங்க மாதாஜி. ஓரளவுக்கு எஜுகேஷனை விட்டுருங்க, இல்ல ஏட்டுக்கல்வியே நம்ம இருந்தோம், அவங்க எல்லாம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரப்ப அவங்க நல்லா ஷூடா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ரொம்ப நல்ல குழந்தைங்க, நல்லா ட்ரெயின் பண்ணா, அதாவது நல்லா ஒரு வந்து நல்லா வருவாங்க கண்டிப்பா. ஏமாத்தெல்லாம் முடியாது அவங்கள, எதையாவது சொல்லி எப்படி கேள்வி கேக்குறாங்க ஒவ்வொருத்தரும், பயங்கரமா கேள்வி கேக்குது, ஏமாத்த விட முடியாது. அது அப்படியே செம்மதான் இருக்குதுங்க. வந்துட்டு அவங்களுக்காக வேண்டி விதவிதமா பிரசாதம் செஞ்சோம் மாதாஜி. அதனால ரெஸ்ட் ரூம் போறது பின்னாடி ஒரு ரெஸ்ட் ரூம் தான் அவங்களை அலோவ் பண்ணியிருந்தோம். சோ அந்த பக்கம் வர்ற மாதிரி வந்துட்டு நாங்க என்ன சமைக்கிறோம் நோட்டம் விட்டுட்டு வந்து டிஸ்கஸ், டேய் இன்னைக்கு போண்டாடா, இன்னைக்கு பஜ்ஜிடா,
இன்னைக்கு என்ன செய்யறீங்க, இன்னைக்கு என்ன செய்யறீங்கன்ட்டு வருதுங்க. So நாங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா யோசிச்சு ஓரளவுக்கு செஞ்சோம். நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா ஹாப்பியா காலையில ரோஸ் மில்க் போய் ஒரு ஒரு பெரிய பாத்திரம் நிறைய கொண்டு போய் வச்சது மட்டும் தான் தெரியும். கட 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 கடன்னு காலி ஆயிருச்சு. அது இந்த சம்மருக்கு. ஒரு குழந்தைங்க குடிச்சதுன்னா எல்லாம் நான் எனக்கு வேணும் உனக்கு ஒருத்தரா இருந்தா செய்ய மாட்டாங்க மாதாஜி. ஆமாங்க நிறைய மாதாஜி. பேர் இருந்தா அது ஒரு செய்வாங்க. அது செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். அதுவும் நேத்து வந்து ஜவ்வரிசி பாயாசம் வச்சிருந்தோம் இதுக்காக ஏகாதசிக்கு. ஒருத்தன் நான் 8 கப்பு குடிச்சேங்கிறான், இன்னொருத்தன் 4 கப்பு குடிச்சேங்கிறான். இதே வீட்டுல இருந்தா கெஞ்சினுங்க மாதாஜி, அதெல்லாம் குடிக்க மாட்டோம்பாங்க. ஆமா, போட்டி இங்க. ஆமா, ஒருத்தருக்கு அதான் அதுக்காகவே நிறைய பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டாங்க. இந்த குழந்தைங்களோட வந்து கலந்து பண்ணணும் அப்படின்னே கொண்டு விட்டேன்னே சொன்னாங்க. சோ அதாங்க மாதாஜி. அது என் சிஸ்டர் சொன்னா. அதாவது ஒரு குழந்தையோட லைஃப்ல அம்மா அப்பா மட்டும் முக்கியம் இல்ல. தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பா, அத்தை, இவங்க எல்லா ரோலுமே முக்கியம். நாம என்னமோ வந்து சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி நானே வளர்த்திருவேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு குழந்தையோட லைஃப்ல ஒருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த ஒரு ரோலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யாருக்குமே புரியறது இல்ல. தனியா நம்ம வளர்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனாலதான் வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ண முடியாம குழந்தைங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு சூசைட் தாட் இருக்குன்னா தாத்தா பாட்டி கூட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பேசுவாங்க இல்லைங்களா? அவங்கள்ட்ட வந்து அந்த குழந்தை ஷேர் பண்ணிருக்கலாம். இல்ல வேற மாமா, சித்தி, இந்த மாதிரி அடுத்த லெவல் இவங்கள்ட்டையும் அவங்க ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் தனியா போய் ஒரு அம்மா, அப்பா, குழந்தை, அதுதான் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மாதாஜி. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. முன்ன வந்து ஒரு குழந்தை ஊரே வளர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஊர் தான் வளர்த்தோம். எஸ். ஒரு யார் வீட்டுல வேணாலும் போய் சாப்பிடுங்களாமா குழந்தைங்க. யார் குழந்தை வந்தாலும் பாகுபாடு இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிதான் இருந்தது. நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அதுதான். இப்ப நாம பழகிட்டு இருக்கிறதுலாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். நானும் என்னோட குடும்பம், நான் மட்டும்தான். 4 செவத்துக்குள்ள வாழ்க்கை, 4 செவத்துக்குள்ள அவங்க ஃபேமிலி. எஸ் மாதாஜி. அதுல என்ன சாதிக்கிறோங்க மாதாஜி சொல்லுங்க? உங்க குழந்தைக்கு நீங்க வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய வந்து கெடுக்குறீங்க லிட்டரலா. அது வந்து யாரோடய அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. சோ அவங்க பேரண்ட் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க அது பழகணும்னு தான் கொண்டு விடுறோம்னே சொன்னாங்க. சோ நாம பக்தியில இருந்து இங்க வந்துட்டோம். சோ பக்திங்கிறது தான் வந்து பக்தி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அந்த குழந்தை அப்படி செல்ஃபிஷா யோசிக்க முடியாது இல்லைங்களா? நாம சொல்லித்தரதே என்ன? நாம் எல்லாருமே பகவானுடைய பின்ன பகுதி, பகவான் கிருஷ்ணருடைய பின்ன பகுதி. நாம அவர் எல்லாருக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்காரு. சோ ஒவ்வொருத்தரையும் நாம ஏன் வணங்குறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பகவான வணங்குறோம். கிருஷ்ணா இருக்காரு. சோ ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து யாரையும் நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது, மதிப்பு கொடுக்கணும், நன்றியோட இருக்கணும். இதெல்லாம் எங்கேயாச்சும் ஸ்கூல்ல சொல்லி தராங்களா சொல்லுங்க? மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், இல்லைன்னா நீ வந்து பெஸ்ட் இல்லைங்களா? அதுதான் டீச்சர்ஸே அதுதான் ஸ்கூல்ல ரேங்க் சென்டம் ரேங்க் வரணும். ரிசல்ட் அதான். அதெல்லாம் தான் இப்போ பிரஷர் குழந்தைங்களுக்கு. வேற ஒண்ணும். எஸ் மாதாஜி. அப்பெல்லாம் மாரல் சயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு மாதாஜி. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எல்லாம் மாரல் நாங்க படிக்கிறப்ப இருந்தது இருக்கு. ஆனா அது பீரியட் தான் இல்ல. எஸ். சோ இங்க நம்ம ஏட்டுக்கல்வி அதுல இருந்து தான் இதுக்கு வந்தோம். சோ ஏட்டுக்கல்வி மட்டும் படிச்சவங்க வந்து பகவானை அடைய முடியுமா அப்படின்னா இல்லை. இங்க உங்க பேருக்கு பின்னாடி ABCDEFGH எத்தனை டிகிரி வேணா போட்டுக்கலாம். ஆனா கிருஷ்ணாவை உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு படிப்பறிவே இல்லாம இருக்கலாம், அவர் ஏழையா இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவருக்கு பக்தி கிடைச்சிச்சுன்னா அவருக்கு கிடைக்கும். அவருக்கு பக்தி கிடைக்காதுன்னா கிடையவே கிடையாது. அவருக்கும் பக்தி கிடைக்கும். அவர் பகவான் மேல அன்பை வளர்த்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு பக்தி கிடைக்கும். சோ பகவான் நம்மளுடைய அந்த பௌதீக இந்த உடலை பத்தி அவர் கவலைப்படுறதே இல்லை. இருக்கிற அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய அந்த ஏக்கம், பகவான் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த ஏக்கம், இதைத்தான் கிருஷ்ணா பாக்குறாரு. நீங்க
நீங்க பௌதீகமா வேற எப்படி சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அதை பத்தி எல்லாம் கிருஷ்ணா கவலையே இல்ல. ஆத்மாவா நாம பகவானுக்காக ஏங்குறோம் இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவின் குரலாதான் அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ஏதோ ஒரு வாயில சொல்ற ஒரு மந்திரமா இல்லாம ஆத்மாவின் குரலா இருக்கணும். பகவானே, உங்களை பிரிஞ்சு பல கோடி ஜென்மமா நான் இந்த பௌதிக உலகத்துல சுத்திட்டு இருக்கேன். எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு சாகுறோம், எதுவுமே தெரியாம வெவ்வேறு உடல் எடுத்து வெவ்வேறு ஆணாகி பெண்ணாகி எல்லாமே நான் பார்த்துட்டேன். என்னென்னமோ ஃபேமிலி, ஏதோ ஃபேமிலியில இவங்கதான் என் ஃபேமிலி நான் நினைச்சிட்டு வாழ்றேன். மறுபடியும் அந்த உடலை விட்டு வந்து இன்னொரு உடலுக்கு போறேன். அப்ப இவங்கதான் என் ஃபேமிலி நான் நினைச்சிட்டு நான் வாழ்றேன். இப்படியே நான் பல கோடி ஜென்மமா வாழ்ந்துட்டேன். போதும், எனக்கு வந்து என்னுடைய உண்மையான தேடல் வந்து நீங்க தான். உங்க மேல நான் அன்பை வளர்த்துக்கணும் கிருஷ்ணா. எனக்கு வந்து இப்போ வந்து ஏட்டளவுல எனக்கு புரியுது. எனக்கு வந்து படிக்கிற அளப்ப எனக்கு இது புரியுது. ஆனா எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள இருந்து வரமாட்டேங்குது. உங்க மேல அன்பு இன்னும் வரமாட்டேங்குது. இதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உண்மையிலேயே இதுக்கு நம்ம வேற யாரையும் ஹெல்ப் கேட்க முடியாது. பகவானை மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். கிருஷ்ணா, எனக்கு உங்க மேல அன்பு வரணும். எனக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஆசையா இருக்கு. உங்களோட அந்த ஹரிநாமம் சொல்றப்போ ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றப்பவே எக்ஸ்டசிக்கு போயிருவாங்களாமா. சைத்தன்ய சரிதாமத்துக்கு பாக்குறோம். அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இருக்குமா, வருமா? எனக்கும் அப்படி பக்தி வருமா? எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு கிருஷ்ணா. எனக்கு தகுதி இல்ல, எனக்கு தெரியும். எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தகுதி இல்லதான். ஆனாலும் உங்களுடைய அந்த காரணமற்ற கருணையை நான் கேட்கிறேன். நீங்க உங்களோட காரணமற்ற கருணையினாலதான் நான் ஒரு பக்தரை பார்த்தேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பக்தியில வந்து நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு உங்களுடைய காரணமற்ற கருணை, பக்தர்களுடைய காரணமற்ற கருணை. அதனாலதான் எனக்கு வந்து பக்தி தேவி கிடைச்சிருக்காங்க. சோ இந்த பக்தி தேவி எனக்கு வளரணும். உங்க மேல அன்பு எனக்கு வரணும் கிருஷ்ணா. அதுதான் வந்து ஒரு ஆத்மாவுடைய உண்மையான ஒரு பிரார்த்தனையா இருக்கும். சோ மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தெல்லாம் தானா நடக்கும். பௌதீகமா நீங்க எதுவுமே வேண்ட தேவையில்லை, கேட்க தேவையில்லை. அது உங்களுக்கு பௌதீகமா என்ன கிடைக்கணுமோ அது தானாவே கிடைக்கும். அதை பத்தி நம்ம எதுவுமே அழட்டிக்க தேவையில்லை. நாம கிருஷ்ணாவை கேட்க வேண்டியதெல்லாம் அவரு மேல பக்தி, அது மட்டும்தான். ஏன்னா அது ஒண்ணு இருந்தா போதும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம். அதுக்குதான் வந்து ஹியூமன் பாடி எடுத்திருக்கோம். பல பல ஜென்மத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு நாம இப்ப ஹியூமன் பாடி நம்மளுக்கு மனித உடல் கிடைச்சிருக்கு. சோ இந்த மனித உடலை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ தேவையற்ற விஷயங்கள்ல நம்முடைய கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு என்னுடைய ஒரே இலக்கு, எப்படி வந்து நான் சொன்னேன் இல்லையா, குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி நம்முடைய ஒரே இலக்கு என்னன்னா பகவானை அடையிறது மட்டுமே. மத்தது எதுலுமே நம்ம திரும்ப தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சிட்டோம். நாம நீங்க என்னென்ன ஏதாவது பௌதீகமா அடையணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுல ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் நம்ம பக்திக்கு வந்திருக்கோம். இன்னும் இப்ப அந்த பௌதீகத்துல இன்னும் இருக்கவங்க வந்து அதுல என்னமோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி அடிச்சா என்னமோ சந்தோஷம் இருக்கு, பெண்கள் பின்னாடி போனா அதுல ஏதோ சந்தோஷம் இருக்கு, போதை பொருள் எடுத்தா அதுல என்னமோ சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் என்னது, அந்த ஒரு எண்ட் இருக்கு. வந்து பின்னாடி ஒரு அந்த சந்தோஷம் ஒண்ணு வந்தா பின்னாடி என்ன வரும்? துக்கம். ஏன்னா இது வந்து நம்ம பௌதீக உலகம் என்னதுங்க? சாஸ்வதம், துக்க ஆலயம், துக்கங்கள் நிறைந்த ஒரு இடம். இது என்னமோ நாம வந்து சொர்க்கம், பூலோக சொர்க்கம். ஒரு வாட்டி நாங்க பக்திக்கு வரக்கு முன்னாடி யூஎஸ் ட்ரிப் போயிருந்தோம். அப்ப எங்களோட ஒரு கம்பெனி சீஃப் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து மேனேஜர் லெவல்ல மேனேஜர். அவர் பிராமின் தான். அவரு யூஎஸ் இறங்கினோனையும் ஆஹா மூர்த்தி, எங்க ஹஸ்பண்ட் பேர் மூர்த்தி பூலோக சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாரு. எனக்கு பார்த்தா வெறும் கட்டடம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு வந்து ஆஹா பூலோக சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாரு. ஆனா இப்பமா இருந்தா நான் அவரை கேட்டிருப்பேன், அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிறப்பு இறப்பு எல்லாம் வரது இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். அப்போ ஒண்ணும் தெரியாது இல்லையா. இப்போ அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் வரது இல்லையா சொல்லுங்க, முதுமை நோய் எல்லாம் வருது இல்லையா. அமெரிக்காவும் இந்த பௌதீக உலகத்துல இன்னொரு இடம், அவ்வளவுதான்.
பௌதீகமா அங்க வந்து சொகுசு இருக்குது, அவ்வளவுதான். அங்க இருக்கிற மக்களும் அங்க என்ன கஷ்டம் இருக்கோ அதை அனுபவிச்சுதான் இருக்காங்க. நாம எப்படி இங்க இருக்கிற கஷ்டம் அனுபவிக்கிறோமோ அவங்களும் அங்க இருக்கிற கஷ்டம் அனுபவிச்சுதான் இருக்காங்க. சோ இதுல இந்த பௌதீக உலகத்துல எங்கேயுமே சந்தோஷங்கிறதே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நம்ம அந்த ஸ்லோகால பார்ப்போம் இல்லைங்களா, ஏகி சம்ஸ்பர்ஷ ஜார் போக துக்க யோனி ஏவதே. அதாவது ஒரு கஷ்டம்னு, அதாவது சந்தோஷம் வந்தா கூடவே கஷ்டமும் கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த பௌதிக உலகத்தோட டிசைன் அதுதான். சோ இங்க வந்து நான் ஹாப்பியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், நான் அங்க போயிட்டா ஹாப்பியா இருப்பேன், இல்ல நான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டா ஹாப்பியா இருப்பேன், இல்ல எனக்கு லைஃப் இந்த மாதிரி இருந்தா ஹாப்பியா இருந்திருப்பேன். இது எல்லாமே வந்து ஒரு மித்து, ஒரு கற்பனை. உங்களுக்கு வந்து உலகத்திலேயே பெஸ்ட் புருஷன் கிடைச்சிருந்தா கூட நீங்க கஷ்டம் தான் பட்டிருக்கீங்க. நான் அதான் சொல்லுவேன், ராமரோட குடும்பம் நடத்துறதுல ரொம்ப கஷ்டம். அந்த கொள்கைவாதிங்க இருக்காங்க இல்லையா, மகாத்மா காந்தியை சொல்லுவேன். அந்த மாதிரி கொள்கைவாதிகளோட குடும்பம் நடத்துறது. மகாத்மா காந்தியோட இந்த சுயசரிதம் படிக்கிறப்ப நான் உண்மையில அந்த அம்மாவை நினைச்சு பரிதாபம் தான் பண்ணேன், கஷ்டம். ஏன்னா ஒரு நிறைய கொள்கை வச்சிருப்பாரு, அதுபடிதான் இருக்கணும் அப்படிம்பாரு. சோ உலகத்திலேயே பெஸ்ட் புருஷன் கிடைச்சாலும் நம்ம ஹாப்பியா இருந்துருமானா இல்ல, பெஸ்ட் குழந்தைங்க கிடைச்சிருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேனா இல்ல. இப்ப பாகவத்துல கூட பாத்துட்டு இருந்தோம். சோ அந்த அங்கா அப்படிங்கிற அந்த மன்னருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆக்சுவலா அவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்றாரு. அப்ப வந்து தேவர்கள் வந்து அந்த அபிர்வாகத்தை ஏத்துக்கல. அப்ப அங்க இருக்கிற பூஜாரி கிட்ட அவர் கேக்குறாரு என்ன நடந்ததுன்னு கேக்குறப்போ, உனக்கு குழந்தை இல்ல, நாங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணோம், ஆனா உனக்கு குழந்தை இல்லாதனால அவங்க வந்து ஏத்துக்கலங்கிறாங்க. உடனே இவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு அப்படிங்கிறாங்க. புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அந்த பகவானுடைய ஒரு அவதாரம் தான். அவர் வந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, பாயாசம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை குடிச்சு அவங்க ஒய்ஃப் கன்சீவும் ஆகுறாங்க. என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுடைய அப்பா வந்து மிருத்யு, அதாவது அந்த டெத் பர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரு மரணதேவன், அவருடைய பொண்ணுதான் இவங்க. சோ அவருக்கு அந்த அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை வந்து வேணன். அவருக்கு வந்து அவங்க தாத்தாவுடைய குவாலிட்டிஸ் அப்படியே வந்துருது. அது என்ன பண்ணுவாருன்னா, தன் கூட விளையாண்டு இருக்கிற பசங்களை கொல்லுவாராமா, காட்டுக்கு வேட்டைக்கு போய் மிருகங்களை சுத்தி கொல்றது, கூட விளையாண்டு இருக்கிறவங்களை கொல்றது, வித்தியாசம் பண்றாரு. இத பார்த்து அந்த வேணன் நொந்து போய் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நொந்து போய் சொல்றாரு. அந்த அங்கா வந்து நொந்து போய் சொல்றாரு, குழந்தை இல்லாம இருக்கிறதே எவ்வளவோ தேவலாம், இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லுவார். சோ எல்லாமே கிடைச்சாலும் நம்ம சந்தோஷமா இருந்துருமான்னா முடியவே முடியாது. ஏன்னா இந்த பௌதீக உலகம் இப்படிதான். இங்க சந்தோஷமா இருந்ததா நம்ம செட்டில் ஆயிருவோம். அதனாலதான் இங்க வந்து மாயாதேவி இது இப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. நாம பகவானை நினைக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பௌதீக உலகம். சோ பகவானை நினைக்கிறது மட்டும்தான், பகவானோட கனெக்டாக நம்ம நினைக்கணும். அது மட்டும்தான் நம்மள வந்து இந்த பௌதீக கஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். உண்மையிலேயே மாதாஜி, இப்ப நான் வந்து உண்மையிலேயே இப்ப இந்த மனசுக்குள்ள என்னோட அந்த பேர்டன் உண்மையெல்லாம் வந்து எப்ப பாரு எனக்கு மனசுக்குள்ள கஷ்டமாவே இருக்கும். ரொம்ப டிப்ரெஸ். எனக்கு பையன் பாசவே ஆனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். பக்திக்கு வந்து கொஞ்ச நாள் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம், அவன் இறந்தப்பறம் சொல்றேன், ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இருந்தது. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவனை பத்தி பேசினா கூட எனக்கு வந்து அந்த ரிக்ரெட்டே இல்லை. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து கேசரி செஞ்சிருந்தோம் மாதாஜி, சேமியா கேசரி பண்ணியிருந்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு பர்த்டேனா நான் பண்ணி தருவேன், நல்லா சாப்பிடுவான். இன்னைக்கு அவன் பேரை சொல்லி நிறைய குழந்தைங்க சாப்பிடுது. இன்னைக்கு அவன் இப்ப அவன் பேரை சொல்லி கொடுத்தனா அவனுக்கு வேற எங்கேயோ அது கிடைக்கலாம், அந்த ஆத்மா வேற எங்கேயோ பிறந்திருக்கும், அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பகவான் கொடுத்துருவாரு. பகவான் பிரசாதமா நான் இங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு அங்க கிடைக்கும். சந்தோஷமா தாங்க மாதாஜி சொன்னேன். என் மனசுல அந்த அந்த கலக்கம் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே போயிருச்சு. இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்கும். என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும், பதட்டம் இருந்துட்டே இருக்கும். சோ இப்ப வந்து அது இல்ல. சோ பக்தி மட்டும்தான் நம்மள மனசளவுல வந்து உண்மையிலேயே நமக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும். மத்தபடி நீங்க வேற எது பண்ணீங்கனாலும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. பௌதிகமான விஷயம் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது கொஞ்ச நாள், அவ்வளவுதான். புதுசா ஒரு சாரி எடுத்தோம்னா கட்டணும்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நகை வாங்கினோம்னா ஒரு தடவை போட்டோம்னா அது பழசாயிருது. ஊருக்கு போறனாலும் போனாலும் நம்ம கூடவே ஒரு எதிரி கூட்டிட்டு போறோமே நம்ம மனசு,
அது நம்மள அங்க சந்தோஷமாவே இருக்க விடுது. எங்க போனாலும் கூடவே அந்த எதிரி வந்து உங்களை வந்து கொலையா கொள்ளுது. சோ சந்தோஷம் அதுல எல்லாம் இல்ல. சந்தோஷம் பக்தியில மட்டும்தான். பகவானுடைய அந்த நாமம், ரூபம், குணம், லீலை இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப மட்டும்தான் நமக்கு உண்மையான இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்குது. மித்தது எல்லாமே பௌதீக சந்தோஷம் தான். சோ அது எல்லாம் பௌதீக சந்தோஷம் எல்லாமே டெம்பரரி. பௌதீக துக்கமும் டெம்பரரி. சோ அதுக்காக நம்ம பெருசா அழட்டிக்க தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஆத்மாவின் குரலா அது வரணும், அழுகையா வரணும். கிருஷ்ணா, உங்களை பிரிஞ்சு பல கோடி ஜென்மா கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது திருப்பி உங்கள்ட்ட வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த ஆத்மாவின் குரலா இருக்கணும். சோ இத வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா உண்மையிலே நம்ம நிம்மதியா இருக்கலாம். சோ பகவான் இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி வேதங்கள் படிக்கிறனாலயோ, தானம் பண்றனாலயோ, தவம் பண்றனாலயோ, எது பண்றனாலயும் யாரு கிருஷ்ணாவை அடைய முடியாது. அவருடைய பக்தர்கள் பக்தி தொண்டு பண்ணா மட்டும்தான் கிருஷ்ணாவை அடைய முடியும். சோ கோயிலுக்கு சென்று சடங்கனை போன்று வழிபடுவர்களால் அவரை புரிஞ்சுக்க முடியாது. கோயிலுக்கும் போலாம், ஆனா புரிய முடியாது. கிருஷ்ணரை உள்ள அவரது பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சோ அத வந்து அடுத்த ஸ்லோகா நம்ம மறுபடியும் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பியூட்டிஃபுல் ஸ்லோகா. பிரபுபாத் அதுக்கு ஒரு பெரிய பர்பட் எழுதியிருக்காரு. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா.